ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 336 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா காபுட்டோ யாக்குஷிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இட்டாச்சி, உன்னை நீ யாரு என்னன்னு புரிஞ்சுக்க முடியாம போச்சுன்னா மறுபரிசீலனை பண்ணி நீ யாருங்கிற உன் சுயத்தை ஒத்துக்க, இல்லைனா நீயும் தோத்து போக வேண்டியது வரும். நான் தோத்து போன மாதிரி என்பான். காபுட்டோ ஆரம்பத்துல இருந்தே எதுவும் இல்லாதவன் தான் நான்பான். சீன் பாஸ்ட்க்கு ஜம்ப் ஆகும். காபுட்டோ கொஞ்சம் வளர்ந்துருப்பான். மதர் நோனோவும் அவங்களோட மெடிசன் இன்ஜூட்ஸுவை காபுட்டோக்கு கத்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நோனோ நீ ஓகேவான்னு சொல்லி காபுட்டோ கிட்ட கேட்கவும் நல்லா தான் இருக்க மதர்ன்பான். உருஷி நம்ம எதுக்கு இப்படிப்பட்ட ஷினோபிஸ்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்பான். எதுவும் செய்யலைன்னா பணம் கிடைக்காதுன்ட்டு காபுட்டோ உருஷி கிட்ட கொஞ்சம் பேண்டேஜஸ் கொண்டு வந்தான். காபுட்டோ ஒரோச்சிமாருவோட காயத்துக்கு தான் ஹீல் பண்ணுவான். நீ ஷினோபியே இல்ல, ஆனா உன் மெடிக்கல் இன்ஜுட்ஸு நல்லா இருக்கேன்னு இருப்பான் ஒரோச்சிமாரு. மதர் சொல்லி கொடுத்தாங்கன்பா காபுட்டோ. காபுட்டோ தானே உன் பேரு, நீ ஏன் ஷினோபி ஆக கூடாது? ஆனா சிறப்பானவனா இருப்பேன்ல உறுதியா இருக்கன்பா ஒரோச்சிமாரு. இல்ல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு இப்போதைக்கு ஆர்ஃபனேஜுக்காக பணம் திரட்டுறதுக்கு மதருக்கு நான் உதவியா இருக்கேன். அப்புறம் நான் அவங்களுக்கு எனக்கு செஞ்சதுக்கு திருப்பி கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு நான் புது பேர் ஆஃப் கிளாஸ் வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கன்பா. அப்படியான்னு கேட்டிருப்பான் ஒரோச்சிமாரு. அன்னைக்கு நைட்டே டான்சோ மீட் பண்ணிருப்பான். நீங்க சுத்தி தெரியற கன்னியாஸ்திரி தானே, அப்புறம் இப்ப என்ன பேபி சிட்டிங்லாம் பண்ணிட்டு கடைசியா நான் பார்த்து ரொம்ப நாள் இருக்கும், ஆனா ரொம்ப டயர்டா தெரியுறேன் நோனோன்பான். நோனோ அந்த பேரை நான் எப்போ ஒதுக்கிட்டேன். பண உதவிக்கான பேச்சுவார்த்தை லீஃபோட எப்பவோ முடிஞ்சிச்சு. நீங்க இங்க எதுக்காக இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. டான்சோ பார்க்க போனா உளவு பிரிவோட முன்னாள் டாப் ஸ்பை ஃபவுண்டேஷனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது நிறுத்திக்கிட்டா போல. உதவி தொகை பத்தி மட்டும் நாங்க இங்க பேச வரலேன்பா. இது போர் சமயம். ஸ்டோனை சேர்ந்தவங்க பெருசா ஏதோ பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸ்டோனுக்குள்ள ஊடுருவருக்கு நீ எங்களுக்கு தேவை. அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச தகவல் சரிதானான்னு பார்த்து சொல்லணும். அது ஒரு வேளை உண்மையா இருந்தா அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க, என்ன பண்ண போறாங்கிறத முழுசா நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணும். இது ஒரு நீண்ட கால மிஷனா இருக்குன்பா. டாட்சுமா அபுராமி, நோ நீங்க தப்பான ஆளை தேடி வந்திருக்கீங்க, அதெல்லாம் நான் எப்போ கைவிட்டேன்பாங்க. கான்போ, இங்க இருக்க அனாதைகளுக்கும் குழந்தைகளுக்கும் அதெல்லாம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இப்ப வரைக்கும் அவங்கள பாதுகாக்க இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமான்னு கத்துவாரு. கேரி, ரொம்பவும் ஆபத்தான மிஷன்ங்கிறீங்க, ஃபவுண்டேஷனை சேர்ந்த நீங்களே முடிச்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு மதரை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்பா. டான்சோ, ஏன்னா அழைச்சு தெரியற நன்ன மட்டும்தான் எங்களால இந்த லாங் டேர்ம் மிஷனுக்கு நம்பி தாட்ட முடியும். இப்ப வரைக்கும் அவ அளவுக்குன்னு உளவு திறன்கள் கொண்டவங்கன்னு ஃபவுண்டேஷன்ல யாரும் இல்ல. பெரும்பாலான பேரு விசுவாசத்தை முறிச்சுக்கலாம், இல்லைன்னா முடிச்சுட்டு போயிருவாங்க. இந்த ஒரு குணாயிச்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு லீஃப் எக்கானத்தை கொண்டும் கைவிட்டது கிடையாது. அவன் எக்ஸ்பிரஷன்ல இருந்தே சொல்லுவேன். இப்ப மட்டும் நீ இந்த வேலை செய்ய மறுத்தினா பண உதவின்னு இதுக்கப்புறம் எதுவும் கிடையாதுன்பா. நியாயமே இல்லைன்ட்டு கேரி அதான் தேர்ட் ஹோக்காக விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டாரே, நீங்க எப்படி இதை பண்ண முடியும்பா. டாட்சுமா, இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது, ஈஸியா ஒரு திருடம் போது திருடிட்டு போலாம். அதுக்கு நீங்க காட்ஸை போட்டாகணும். உங்க பணங்கள் திருடு போகாம இருக்கு, அதாவது நீங்க ஏதாவது வாங்க முடியும் நான்பா. ரோச்சிமாரு, அதே போல உங்க குழந்தைகளையும் பாத்துக்கங்க, இன்னொருத்தன் தூக்கிட்டு போகாம. ஏன்னா பாஸ்ட் ஃபேமிலி இல்லாதவங்க எவ்வளவு ஒருத்து தெரியுமான்பான். கான்போ செம்ம கடுப்பாயிருவாரு. உன்னையெல்லாம் நீ எப்படி ஷினோபின்னு கூப்பிட்டுக்கிறேன்னு கேட்பாரு. டான்சோ, உங்களுக்கு தான் புரியல, ஹிடன் லீஃபை பாதுகாக்க நீங்க கொடுக்க போறது சின்ன வேலை மட்டும்தான்பா. நோனோ புரிஞ்சுதுன்பாங்க. கேரி மதன்கவும், டான்சோ, இவ்வளவு தூரம் விஷயங்கள் வந்ததுக்கு காரணமே உன்னால உன்னோட எமோஷன்ஸை கொள்ள முடியல, ஆஃப்டர் ஆல் அதனால தான் ஃபவுண்டேஷனுக்கு நீ சரிப்பட்டு வரலேன்பா. ஜன்னல் கிட்ட நோட் பண்ணிட்டு, இந்த தகவல் எடுக்க போன எங்களோட சபார்டினேட்ல ஒருத்தன் இறந்துட்டான், அதனால உங்ககிட்ட இருக்க ஒரு பையனை நாங்க எடுத்துக்கிறோம்பா. இல்ல ஓவரா போறீங்க, நான் தான் மிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன்லான்பாங்க நோனோ. டாட்சுமா, அது வேற விஷயம், நீ பண்றதுக்கு உனக்கு தொடர்ந்து பேமெண்ட் வந்துடும், ஆனா இந்த கரண்ட் ஒன் ஒரு பையனை மாற கொடுத்தாகணும்பா. டான்சோ, லீஃப் ஷினோபி ஆகணும்னு ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஆசை இருக்கும், போய் நீயே கேட்டு ஒருத்தனை தாட்டி விடு, அந்த ஆப்ஷன் உனக்கு தரேன், ஒரு பையனாலும் இருப்பான்லன்பா. இதை கேட்ட காபுட்டோ தான் போறதா முடிவு எடுத்துருவான். நானும் ஏன்னு கேட்பாங்க காபுட்டோ கிட்ட. ஷினோபிக்கு சூட் ஆனவன் என்னோட மெடிக்கல் இன்ஜுட்ஸு ஸ்கில்ஸை மெருகேத்திக்க போறேன்பா. 3 வருஷம் கூட வந்துட்டு இப்படி போறையாடா காபுட்டோன்னு கத்துவான் உருஷி. ஹவுஸ் ரூல்ஸை மறந்துட்டீங்களாடான்ட்டு காபுட்டோ தூங்க வேண்டிய நேரம் தாண்டி ரொம்ப நேரம் போயிடுச்சுன்பான். இதுக்கப்புறமா கிளவுட்ல, மிஸ்ட்ல, சாண்ட்ல, ஸ்டோன்லன்னு ஸ்பையாவே இருந்திருப்பான். காபுட்டோ ஸ்டோன்ல இருக்கும் போது சுத்து போட்டிருப்பாங்க. வேலைக்கே ஆகாதுன்ட்டு டைமை பார்ப்பான். ஹவுஸ் ரூல்ஸ் படி 9 o'clock தூங்கணும்ல, அதை யோசிப்பான். வெளியே வந்து 5 வருஷத்துக்கு மேலாச்சு, மதுரையும் மற்றவங்களையும் பார்க்க விரும்புறேன்னு திங்க் பண்ணுவான். அப்போ ஒரு ஷினோபி அட்டாக் பண்ணுவோம். காபுட்டோ சக்கரா ஸ்கேல்பல் பண்ணி அடிச்சிருவான். கண்ணாடி உடையிற மாதிரி கட்டுவாங்க. பார்த்தா மதரா இருப்பாங்க. வெளிச்சத்துல பார்த்துட்டு காபுட்டோ அலறிட்டு பக்கத்துல போவான். ஏன் இப்ப வந்தீங்கன்ட்டு, இங்க என்ன பண்றீங்கன்ட்டு ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவான். லாங் டேர்ம் மிஷின் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஃபவுண்டேஷன்ல இருந்து, அப்படின்னா இத்தனை வருஷமா இந்த மிஷின்ல தான் இருந்தாங்களான்ட்டு யோசிப்பான். என் காயங்களை ஏன் ஆத்துற, யாரு நீன்னு கேட்பாங்க மதர். நான் தான் காபுட்டோ, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்ட்டு நோனோவுக்கு கிளாஸ் போட்டு விட்டு ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவான். திரும்பவும் யாரு நீன்னு கேட்பாங்க. ஸ்டோனை சேர்ந்த மற்ற 2 ஷினோபி வந்து பாக்குறப்ப, என்ன நானிகாஷி
கொன்னுட்டாங்களான்ட்டு பார்ப்பாங்க. காபுட்டோ கையில ரத்தம் பிடிச்ச கரையை கழுவிட்டு, நான் யாரு, மதருக்கு எனக்கு தெரியாம போச்சு, ஏன் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல, அவங்களுக்கு என்ன தெரியலனா நான் யாருதான், என் பேர்ல இருந்து இந்த கண்ணாடி வரைக்கும் அவங்க கொடுத்தது மதரா, அப்புறம் நான் அவங்க பசங்கள்ல ஒருத்தனா இருந்தது, அப்படின்னா நான் யாருதான்ட்டு கிளாஸஸ் கழட்டி பார்ப்பான். இது நான் இல்ல, உண்மையான நான் இல்லைன்ட்டு பாக்குறப்ப ஒரோச்சிமாருவோட ஃபேஸ் தெரியும். பார்க்க போனா உன்னால கிளியரா பார்க்க முடியாது போலேன்ட்டு மேல வருவான் ஒரோச்சிமாரு. பார்த்து பயப்படுவான் காபுட்டோ. ஃபைன் ஷினோபி ஆயிட்ட, ஞாபகத்துல இருக்கு உன் பேர் காபுட்டோ தானான்ட்டு எந்திரிப்பான். காபுட்டோ நீ ஏன்ட்டு பின்னாடி போறப்ப, ரொம்ப வருஷமா உன்னதான் பார்த்துட்டே இருக்கேன், நோனோவோட சேர்ந்துட்டு கூடவா, உனக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது எல்லாத்தையும் நான் சொல்றேன்பா. நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்றேன்னு கேட்பான் காபுட்டோ. மதரையா உன்னை டார்கெட் பண்ணாங்க, அப்புறம் உன்னை ஞாபகத்துல இல்லைனாங்களே, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேட்பான். ஒரோச்சிமாரு மறைவிடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு, இது என்னோட மறைவிடம், யாருக்குமே தெரியாது, சொல்லப்போனா நீ தான் ஃபர்ஸ்ட் விசிட்டரும்பா. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்னு கேட்பான் காபுட்டோ. உன் கேள்வியில் அதிகமாயிட்டே போகுது, நல்லதுதான், மக்கள் எப்பவுமே நிறைய தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பாங்க, அதனால தானே நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்தேன்பா. அப்படின்னா சீக்கிரம் தான் சொல்ல காபுட்டோ, நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உனக்கு தெரியும் தானு கேட்பான். ஒரோச்சிமாரு உன்னையும் மதரையும் மொத்தமா டிஸ்போஸ் பண்றதா ஃபவுண்டேஷனோட பிளான்பா. அதுக்கு என்ன தெரியுமா காபுட்டோ, உளவாளிகளா 2 பேர் பிரில்லியண்டா இருந்தீங்களேன்பா. காபுட்டோ ஷாக் ஆவான். ஒரோச்சிமாரு நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களேன்பா. என்ன, நாங்க எங்க வாழ்க்கையை பணையம் வச்சு இடன்லி வில்லேஜோட நன்மைக்காக தானே இத்தனையும் பண்ணோம், இன்ஃபர்மேஷன் சேகரிச்சு கொடுத்தோம் என்னங்கிற மாதிரி கேட்கவும், ஒரோச்சிமாரு சில சமயங்கள்ல அதிக அளவிலான இன்ஃபர்மேஷன்கள் தான் ஆபத்தானது, மோசமான ஜுட்சு அப்புறம் வெப்பனம் தாண்டி உன்னோட விதி இப்படி தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு, உங்க 2 பேர்த்தோட வாழ்க்கை இப்படிதான் முடியணும்னு. ஸ்கிரிப்ட்லயே நீ அவளை கொல்லணும், அவ உன்னை கொல்லணும்னு தான் இருக்கு. நீ எப்ப ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே வந்தியோ அப்பவே டான்ஸோ எதுக்காக நீ வெளியே போனீங்கிறத ரிவீல் பண்ண மதர் கிட்ட. ஆர்ஃபனேஜுக்கு பணம் சேர்க்கதான் இதெல்லாம் நீ பண்றேன்னு. ஆனா மதருக்கு உன்னை ஃபவுண்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதான் ஆசை. டான்ஸோ அந்த ஒரு விருப்பத்துக்கு ஒரு கண்டிஷன் வச்சான், சில வருஷம் கழிச்சு ஒருத்தனை கொல்லணும்னு. பண்ணு தெரியுமா, அந்த டார்கெட்டே நீ தான்பா. இல்லாத என்னோட ரிலீஸா தானே இருக்கணும், எப்படி மதற்கே என்ன ஞாபகத்துல இல்லைன்னு கேட்பான் காபுட்டோ. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுக்கிறக்கான சதி இருந்துச்சுன்பான். காபுட்டோ என்னன்னு கேட்கவும், நீ வெளியே வந்ததுக்கு அப்புறமா மதர் உன்னை பார்த்துருக்க மாட்டாங்களே, நீ வளர்ந்த ப்ராக்ரஸ் பாக்குற மாதிரியான போட்டோகிராஃப்ஸ் கொடுத்தோம், அவங்க ஸ்கில்ஃபுல்லா வேற ஒருத்தன் தான் நீன்னு மாத்த வச்சாங்க, டோட்டல் பிரைன் வாஷ். தோ அதான் இன்னொரு காபுட்டோ. அப்புறம் அதான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணா. அவன் மனசுல நீ காபுட்டோன்னு கூட இருக்க மாட்டேன், அவ கிராமத்துக்கான டபுள் ஏஜென்ட்னு நினைச்சிட்டு தான் உன்னை கொல்ல பார்த்தா. இந்த விஷயத்த சொல்லவும் காபுட்டோ, அப்படின்னா மிச்சம் யாரு இருக்காங்களோ அவங்கள கொல்றதுக்கு தான் ஒன்னு அனுப்பிச்சாங்களா ஃபவுண்டேஷன்ல இருந்துன்னு கேட்பான். தன்னை பத்தி ஒன்னும் தெரியாத ஒருத்தருக்கு நீ ரொம்பவும் உணர்திறன் உள்ள வந்தான்பா. காபுட்டோ சக்கர ஸ்கேல்பல் பண்ணி ஒரோச்சிமாருவோட கழுத்தை வெட்டிட்டு, எனக்கு எப்பவுமே நான் யாருங்கிற எக்ஸ்பிளனேஷன் வேணுங்கிறத மட்டும் தான் நினைச்சேன், அப்புறம் நான் இறுதி அதை கண்டுபிடிச்சு நினைச்சேன், திரும்பவும் மறுபடியும் முதல்ல இருந்து நிக்கிறேன், இதுக்கெல்லாம் நான் உங்க ஃபவுண்டேஷனுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும், இந்த கிளாஸ் தான் என்னை மதரையும் நினைச்சிருந்துச்சு, அப்புறம் அவங்க கொடுத்த பேரு எனக்கு மட்டும்தான், என்ன மறக்காத பேரண்டா மதர் இருந்திருக்கணும், என்னவா இருந்தாலும், ஆனா என்ன தப்பா இருக்கு, அப்புறம் இந்த உலகத்துல நீ யாருதான்ட்டு ஒரோச்சிமாருவை வெறித்தனமா தாக்கி எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். சிரிக்க சத்தம் கேட்டு பயந்து பின்னாடி போவான். ஒரோச்சிமாரு வெளியே வருவான். உன்னை டிஃபைன் பண்ண அவங்ககிட்ட போதுமான அறிவில்ல, அவங்க உனக்கு வச்ச பேரு கண்ணாடி இதெல்லாம் தான் நீ யாருங்கிறத சொல்லும், அப்புறம் அது ஓகே தான், பாஸ்ட்ல இல்லாதெல்லாம் உனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலினா மற்ற விஷயங்களை தேட ஆரம்பி, ஒன்னொன்னா பாருன்பா. காபுட்டோ என்ன கொல்றதுதான் நோக்கம்னா எதுக்காக இத்தனையும் சொன்னேன்னு கேட்பான். ஒரோச்சிமாரு எனக்குமே நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அதான் நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்கேன்பா. காபுட்டோ சுத்தி பார்ப்பான். நான் பல வருஷமா நிறைய விஷயங்களை சேகரிச்சு என்னோட ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அடைஞ்ச நாலேஜ் அண்ட் எபிலிட்டிஸை எனக்குள்ள நான் ஸ்டோர் பண்றேன், அப்புறம் நான் திரும்ப பிறப்பேன், பர்ஃபெக்டான நான்கிற ஒரு பரிமாணத்தை எடுப்பேன், அதுக்கப்புறமா இன்னும் நிறைய புதுசா கிடைக்கும், அப்புறம் இந்த தடவை நீன்பான். இந்த உலகத்துல இருக்க தகவல் விஷயங்கள்னு நீ எவ்வளவுதான் சேகரிச்சாலும் நீ யாரு என்னங்கிற விஷயம்லாம் டிரைவ் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இதை கேட்ட காபுட்டோ, நான் ஏன் அந்த விஷயங்கள்ல ஒன்னா இருக்கணும்னு கேட்பான். ஒரோச்சிமாரு சிரிச்சுக்கிட்டே, ஏன்னா நான் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்க மற்றவங்கள இந்த உன்னோட டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் உன்னை கொன்றது வேஸ்ட், அதெல்லாம் தாண்டி இந்த மெடிக்கல் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை நான் உருவாக்குனதே உனக்காக தான். ஒரோச்சிமாரு சொன்னதை கேட்டு காபுட்டோ எதை திட்டத்திட்டுன்னு கேட்பான். தனித்துவத்தை அழிக்கிற ஃபவுண்டேஷனுக்கு பதிலா தனித்துவத்தை வழிநடத்துற அமைப்பை உருவாக்க போறேன், கிராமத்தை உருவாக்க போறேன், த வில்லேஜ் ஆஃப் த ஹிடன் சவுண்ட், எந்த நேஷனுக்கும் சேராத ஒண்ணு. இந்த மொமெண்ட்ல இருந்து நீ நானும் லீஃபோட ஃபவுண்டேஷனை விட்டுறலாம், அப்புறம் இப்பல இருந்து நான் தான் உனக்கு சுப்பீரியர், உன் பிரதர், உன் பேரண்ட், டான்ஸோ கிட்ட இருந்து உன்னை பாதுகாப்பேன். இப்ப முன்னால நகர்ற இந்த விஷயம் தான் உன்னோட புது வரலாறா இருக்க போகுது. கிக்கியோ பாஸ் பேட்டில்ல மெடிக்கல் காப்ஸ் கேப்டனால சின்ன வயசுலயே தத்தெடுக்கப்பட்டவன். டான்ஸோக்கு கீழே ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நோனோ யாக்குஷி மெடிக்கல் யூனிட்டோட கேப்டனா தன்னை மறைச்சுக்கிட்டா. அப்புறம் இன்னையில இருந்து நீ அவளோட பையனா திரும்ப பிறக்க போற காபுட்டோ யாக்குஷின்பா. முன்னால வந்துட்டு, நான் ஒரோச்சிமாரு, உனக்கு நீ யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வா என் கூட இருப்பான். சில காலங்கள் கழிச்சு எனக்காக நீ வேற ஒரு ஆர்கனைசேஷனை பார்த்தாகணும்பா ஒரோச்சிமாரு. காபுட்டோ அதை நான் பாத்துக்கிறேன்பா. பேரை கேட்கவும் அக்காட்சுக்கின்பா ஒரோச்சிமாரு. சசோரி காபுட்டோ கிட்ட ஒரோச்சிமாருவோட ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷன் டேட்டாவை கேட்டிருப்பான். ரீஅனிமேஷன் ஜுட்சுவை பத்தின ஏதாவது தகவலையும் காபுட்டோ கிட்ட. புரிஞ்சுதுங்கவும், நீ யூஸ்ஃபுல்லா இருக்க, உன்னால உன் சவுண்ட், சென்ட் அண்ட் ஒன்னையே மறைச்சிக்க முடியுது, நீயும் என்னோட பப்பட்ஸ் போலதான் இருப்பான். இதுக்கப்புறம் கிமிமாரு ஜூகோவை அனலைஸ் பண்ணது, சவுண்ட் 4 வந்தது, சியூட்சுவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது, காரின்ல இருந்து சாஸ்கே வரைக்கும் காட்டுவாங்க. ஒரோச்சிமாரு செத்ததுக்கு அப்புறம் காபுட்டோ அவனோட பிளட்டை மொத்தமா எடுத்து, இது வரைக்கும் கிடைச்சால திருப்தி இல்லைனா மற்ற விஷயங்களை தேடு, அப்புறம் அதை உனக்குள்ள சேர்த்திக்க ஒன்னு இருப்பான்ல ஒரோச்சிமாரு. அதையே காபுட்டோ சொல்லுவான். ஒரோச்சிமாருவோட பிளட்டை தனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு, இது இன்னும் பத்தல, இன்னும் இது நான் இல்லைன்னு இருப்பான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ஈசானாமி ஆக்டிவேட்டடுங்கிற எபிசோட தான் நட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போகிறீங்கன்னு சாஸ்கே